இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கொலேசையர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. என்ன ஒரு அருமையான வார்த்தை என்று பாருங்கள். இந்த லெந்து நாட்கள் நாம் சிலுவை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று கொலேசேயருக்கு பவுல் எழுதுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொலோசேயர் 1:20-21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளினாலே மனதினாலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு பாக்கியம் என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்றால், உங்களையும் என்னையும் அவர் பரலோகத்துக்கு நேராக நம்மை ஒப்புரவாக்கினார். எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து தேவனுடைய தோட்டத்தை விட்டு வெளியே போனார்களோ, தேவனுடைய உறவிலிருந்து வெளியே வந்தார்களோ, தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி தங்கள் மாம்சத்தினாலே விழுந்ததினாலே அவர்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு மகா பெரிய இடைவெளி வந்தது. அந்த இடைவெளியை போக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்ததின் நோக்கம் என்ன? கடவுளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்குவதற்காக அவர் மரித்தார். அவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டாக வேண்டும். பரலோகத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டாக வேண்டும். பரிசுத்தத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டாக வேண்டும். நித்தியத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை அநேகர் சிலுவையில் அறையப்பட்டவராகவே நினைத்து அவரை வணங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமான பேர்கள். ஆனால் இயேசுவோடு கூட ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். பிதா முன்பாக அவருடைய இரத்தம் வந்தது. வசனம் சொல்லுகிறது, ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் நமக்கு நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். பாருங்க, காயின் ஆபேலை கொன்ற பொழுது அவனுடைய இரத்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி அபயமிட்டதாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமோ உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. எதற்காக நாம் பிரிந்தோம்? எதற்காக இவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், கீழ்ப்படியாமை. தேவன் புசிக்காதே என்று சொன்னதை புசித்து விட்டார்கள். தொடாதே என்று சொன்னதை தொட்டார்கள். பாராதே என்று சொன்னதை பார்த்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்த மனு உலகத்துக்கு தேவன் ஒரு மீட்பை கொடுக்கும்படி தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி கிருபாதார பலியாக ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கிறிஸ்து செய்து முடித்தார். அந்த ஊழியத்தை இந்த நாட்கள் நீங்கள் செய்யுங்கள். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதா? அல்லது ஒரு சகோதரன் சகோதரிக்குள் பிரச்சனை இருக்கிறதா? கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருக்கிறதா? கிறிஸ்து ஒப்புரவாக்கினது போல நீங்களும் ஒப்புரவாகுங்கள். இந்த லெந்து நாட்களிலே வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய காணிக்கை கூட உங்கள் சகோதரனிடத்திலே உங்களுக்கு ஒரு குறைவு உண்டு என்று கண்டால் நீ பலிபீடத்தில் அந்த காணிக்கை கூட போடாதே என்று சொல்லப்படுகிறது. முன்பு உன் சகோதரனிடத்தில் போய் நீ ஒப்புரவாகி பின்பு தேவனுக்கு முன்பாக உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆணித்தரமான ஒரு மகிமையுள்ள ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு தெரிந்த ஒரே ஒரு ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம்னா என்னங்க? எவ்வளவோ பெரிய இடைவெளி இருந்தாலும் அவர்கள் அன்பினாலே இறுக கட்டப்படுவார்கள்.
எவ்வளவு பெரிய இடைவெளியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் நம்பிக்கையை சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் விசுவாச வார்த்தைகளை சொல்லி நீங்கள் இணைத்து விடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், கொலோசேயர் 1:20-21 முன்னே அந்நியராய் இருந்தோம். நாம் எப்படி இருந்தோம் மாமாம்? அந்நியராக இருந்தோம், கடவுளை அறியாதவர்களாய் இருந்தோம், உன்னதத்தை அறியாதவர்களாய் இருந்தோம், நித்தியத்தை குறித்த விழிப்புணர்வு இல்லாதவர்களாய் இருந்தோம், மறுமையை குறித்ததான நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு முன்பாக எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்திருக்கிறது. இதுதான் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். இன்றைக்கு கூட நாம் மரித்தோமானால் இயேசுவோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் நாம் சுதந்திரிப்போம். காரணம், நம்மை பரலோகத்தில் இணைத்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே இணைத்திருக்கிறார், சிலுவையின் பாடுகளாலே பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய் இணைத்திருக்கிறார். இந்த இணைப்பை ஒருபோதும் நீங்களும் நானும் துண்டித்து விடக்கூடாது. இந்த இணைப்பு எப்பொழுது துண்டிக்கப்படுமானால், நீங்கள் தேவனை மறக்கும் பொழுது, அல்லது பாவத்தை செய்யும் பொழுது, அல்லது தேவனுக்கு விரோதமான சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது, உங்கள் சுய இச்சையில் நடக்கும் பொழுது பரலோகத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற இணைப்பு துண்டிக்கப்படும். ஆனால் மறுபடியும் நீங்கள் அந்த இணைப்புக்குள் வர வேண்டுமானால் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே உங்களை கழுவும்படி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை சுத்திகரியும் என்று பத்சேபாலிடத்தில் பாவம் செய்த தாவீது என்னும் மனிதர் அவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அவர் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று கேட்டார். ஆனால் நாமோ ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், என் ஊழியத்தை சுத்திகரியும், என் குடும்பத்தை சுத்திகரியும், என் வாழ்க்கையை சுத்திகரியும், என் தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்து முடித்தார். நீங்களும் நானும் அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்வோம். குடும்பங்களுக்குள் செய்வோம், சபைகளுக்குள் செய்வோம், சமுதாயத்துக்குள் செய்வோம். அப்படி ஒரு உன்னதமான அழைப்பை கிறிஸ்து பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே மூழ்கி நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு உடன் பங்காளர்களாக மாறிப்போவோம். அநேகரையும் கூட மீட்டு விடுவோம். யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், அவர் சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டாராம். இன்றைக்கு கூட பாவத்துக்கு நேராக, அசுத்தத்துக்கு நேராக, அந்தரங்க பாவங்களுக்கு நேராக, உலக இச்சைகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நரகத்திலிருந்து இழுத்து விடுகிற அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்திற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தைரியமாய் செய்யுங்கள், உன்னதருக்கு கீழ்ப்படிந்து செய்யுங்கள், பரிசுத்தமாய் செய்யுங்கள், ஆவியில அனலுள்ளவர்களாய் செய்யுங்கள், ஜெபத்திலே தரித்திருந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நாம் ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தேவனே, இந்த நல்ல வேளைக்காகவும் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். கொலேசியர் 2:20 சொல்லது போல எங்களுக்கு எப்படிப்பட்ட மகிமையான வசனங்களை கொண்டு எங்களோடு பேசினீர். அந்த 1:20-21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியருமாயிருந்த எங்களுக்கு, சத்துருக்களாயிருந்த எங்களுக்கு மீட்பை அள்ளி கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இன்றைக்கும் எங்களுக்கு போதுமானவைகளாயிருக்கிறது. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வசனம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஒப்புரவாகாமல் இருக்கிறார்களோ, இந்த லெந்து நாட்களில் அவர்கள் ஒப்புரவாகுவார்களாக, தங்கள் வாழ்க்கையிலே சீர்பொருந்துவார்களாக, கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருப்பார்களாக. கர்த்தருடைய கரத்திலே எங்களையும் தாழ்த்துகிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறவர்களையும் சமூகத்தில் ஒப்புரவாக்குகிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை சிலுவையிலே ஜெயமாய் முடித்தது போல நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை நாங்கள் ஜெயமாய் முடிக்க, கிறிஸ்துவின் நாமம் எங்களுக்குள் பிரகாசிக்கப்பட ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம் பாதத்திலே மன்றாடுகிறோம். தொடர்ந்து கிருபை கூர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவினாலே ஒப்புரவாக்கப்பட்ட ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க. தைரியமாய் செய்யுங்கள். கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். God bless you.